ஒரு வழியாக பாக்கு வந்தாச்சு. இப்போ இமிக்ரேஷனை தேடி போயிட்டுருக்கு. எந்தெந்த கண்ட்ரிலேருந்து விசா ஆன் அரைவல். இங்கே பார்க்குற கவுண்டர் வந்து என்னன்னு சொன்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்துக்கிட்டு விசா கலெக்ஷனுக்கு வந்துக்கிட்டு ஒரு கியோஸ் மிஷின் இருக்குது, அங்கே போகணும். இந்த லைனில் வந்துக்கிட்டு ஃபஸ்ட்டில் வந்து நான் நினச்சேன் வந்து விசா இங்கே தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். லாஸ்ட்டில் பார்த்தா இங்கே கொடுக்கல. இந்த லைன்லேருந்து நம்ம பக்கத்தில் போகணும். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். அவங்களே எல்லாம் கைட் பண்ணுறாங்க. விசா எங்கே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். இந்த இடத்துல தான் வந்து விசா எடுக்கிறது. இந்த கவுண்ட்ரு அங்கே முடிச்சுட்டு அவங்க ஒரு வெரிஃபை பண்ணுறாங்க. அதை முடித்ததுக்கப்புறம் இந்த மிஷினாக வச்சுருக்காங்க இ விசா. அந்த இ விசாவில் போயிட்டு இருந்துனாக்கா $30 கேட்குது. அதை கொடுக்க வேண்டியதான். ஒரு வழியாக விசா ஸ்டாம்பிங் முடிஞ்சு இப்போ வந்து பேக்கேஜ் கிளைமிங் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு ஒன்றும் பேக்கேஜ் ஒன்றும் கிடையாது. ஸோ ஈஸியாக நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நல்லா புதிய ஏர்போர்ட் இது. நல்லா குளிர்ந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மற்ற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மாதிரி நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது. எல்லாமே ஈஸியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஏர்போர்ட்டு. சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. புது ஏர்போர்ட் தான். டிரைவர் பிக்கப் பண்ண வந்தார், அவரும் பிக்கப் பண்ணிட்டாரு. பாருங்கள், மக்கள் அலை மோதி கொண்டு இருக்கு. One minute I check both. Baby or